பொதுவாக தினமும் விளக்கேற்றுற வீடு நல்ல ஒரு விருத்தாம்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே வீட்டில் 2 வேளையும் விளக்கேற்றுறது மிக மிக உத்தமங்க. இல்லை முடியல அப்படின்னா ஒரு வேளையாவது தினமும் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில பேர் வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் என்னால் விளக்கேற்ற முடியும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது, வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றலாங்க. வாழ்க்கை நல்ல ஒரு இனிப்பாக இருக்கிறதுக்கும், நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும், நல்ல வளமான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கும், பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பில் கல்வி அறிவில் நல்ல ஒரு மேம்பாட்டுடன் இருக்கிறதுக்கும், முதல் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கும், அறிவு ஞானத்துடன் திகழ்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அந்த விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்வோம். செவ்வாய்க்கிழமைனாக்கா முருகனுக்கு உட்காந்ததுன்னு சொல்லிட்டு முருகனுக்கு பால் பாயசம் வச்சு வழிபாடு செய்வோம். வெள்ளிக்கிழமைனா குலதெய்வத்தை நினச்சி சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம். வியாழக்கிழமைனா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை செஞ்சு வச்சு நம்ம சுண்டல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சனிக்கிழமைனா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் படைக்கிறது ரொம்ப விசேஷம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விசேஷம். அதுமாதிரி புதன்கிழமை இன்னைக்கு விநாயகருக்கு உட்கார்ந்த நாள். அவருக்கு அருகம்புல் சாத்தி மோதகம் செய்வாங்க, இல்லைன்னா அவுளுபொரி கடலில் கூட வச்சு வழிபாடு செய்வாங்க. இது போல் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு அப்படிங்கிறது, ஒவ்வொரு நைவேத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம தினமும் விளக்கேற்றி நம்ம ஒன்றும் முடியலைன்னா கூட 2 டைமண்ட் கல்கண்டு வச்சு நைவேத்தியம் செஞ்சாலே போதுங்க. நம்மளால் என்ன முடியுதோ, நம்மளால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ, ஆனால் நைவேத்தியம் இல்லாமல் வெறுசாக சாமி கும்பிடக்கூடாது. ஒரு அவுளுபொரி கடலை வாங்கி வச்சுட்டு கூட தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கலந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு கூட நீங்கள் நைவேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கக்கூடாதுங்க. தினமுமே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது ஒரு நைவேத்தியத்தை, ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இது போல் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முக்கியமாக வாழ்க்கை வளமானதாக இருக்கவும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கும், பிள்ளைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறதுக்கும், பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கும், அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படுறதுக்கும் வீட்டில் தினமும் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் 2 டைமண்ட் கல்கண்டு அந்த விளக்கில் போட்டு ஏற்றலாங்க. நீங்கள் என்ன ஒரு எண்ணெய் ஊற்றினாலும் பரவாயில்ல, 5 எண்ணெய் கலந்து போடலாம். இல்லை நான் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுறேன் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றலாம். இல்லை நான் நெய் தீபமாக தான் ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னா நெய் தீபம் கூட ஏற்றலாம். சில பேர் இழுப்பு எண்ணெயில் ஏற்றுவாங்க, அந்த தீபம் கூட ஏற்றலாம். வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. வெள்ளிக்கிழமை சில பேர் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி, அது முக்கியமாக வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாள்லையாவது அந்த ஏற்றுற அந்த அகல் விளக்கில் 2 டைமண்ட் கல்கண்டை போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சுபிக்ஷமாகவும் நல்ல ஒரு இனிப்பான வாழ்க்கையாகவும் கண்டிப்பாக அமையும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒன்று. அதே போல் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் இது மாதிரி நம்ம விளக்கு போட்டு வரும்போது, அதே மாதிரி நம்ம ஆலயத்துக்கு சென்றாலும் அந்த மாதிரி போடலாங்க. ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றும் போது கூட நம்ம பைரவருக்கு ஆகட்டும், அம்பாளுக்கு ஆகட்டும், நீங்கள் விளக்கு போடும்போது, விநாயகருக்கு ஆகட்டும், நீங்கள் விளக்கு போடும் பொழுது அந்த விளக்கில் 2 டைமண்ட் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றலாம். அதனால நல்ல ஒரு நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு அமையறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இது மாதிரி நீங்கள் தினமும் விளக்கேற்றும் போது கூட நீங்கள் 2 டைமண்ட் கல்கண்டை போட்டு ஏற்றலாம். இல்லை நான் வெள்ளி செவ்வாய் ஏற்றலாம்னா கண்டிப்பாக ஏற்றலாம். ஆனால் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக நீங்கள் 2 டைமண்ட் கல்கண்டை போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு வளமானதாக சுபிக்ஷமான வாழ்க்கையாக அமையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறது அதுவும் பூஜை புனஸ்காரங்கள் நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறது நமக்கு பல புண்ணியங்களை கொடுக்கும். அந்த அடுத்தவங்க அதை ஏற்றும் பொழுது அவங்களுக்கு புண்ணியம் சேரும், அந்த புண்ணியம் நமக்கும் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது சாமி காரியங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு, சில பேர் அவங்களுக்கு சொன்னால் அவங்க பணக்காரா ஆகிடுவாங்களோ, அவங்க நல்ல நிலைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், ஏற்றுறவங்களுக்கும் அதே நமக்கும் கிடைக்கும், சொன்ன நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம்.
இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தினமும் நீங்கள் விளக்கேற்றும் போது ஆகட்டும், இல்லை வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றும் போது ஆகட்டும், 2 டைமண்ட் கல்கண்டு போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு இனிப்பான வாழ்க்கையாக, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையோட குடும்பம் வந்து நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.